लक्ष्मी सर्वस्व विग्रह
லவகுஷர்கள் எல்லா இடத்துலயும் போய் இந்த ராமாயணத்தை கானமாக பண்றான். அப்ப இப்படியே பண்ணிட்டே வரும்போது எங்க வரானா ராம சபைக்கே வந்துடுறான். அங்க வரும்போது ராமர் தன்னோட உபரிகையில உட்கார்ந்துட்டு இப்படி கீழே பார்த்துட்டு அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கார். கேட்க கேட்க ராமருக்கே மனசு ரொம்ப உருகி போயிடுதான். அப்ப என்ன பண்றாரு, அவர் உபரிகையில உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, கேட்க கேட்க மனசு உருகி போய் ஜனங்களா உட்கார்ந்து தோண்டி போயிட்டான். அங்க படி இருக்கும் இல்லையா, தன்னோட சிம்ஹாசனத்துல இருந்து ஒரு படியா இறங்கி வந்து ஜனங்களா ராமர் உட்கார்ந்துருக்கிறார். இது மட்டும் இல்ல, அவர் உட்கார்ந்துட்டாரா எல்லா ஜனங்களும் கேட்கிறாரு. அப்ப என்ன ராமனை தட்டின்னு சொல்றானா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அப்படின்னு. ராமர் இருக்காருன்னு கூட அவருக்கு தெரியல, அப்படி அற்புதமாக இருக்கான். அப்படி கானம் பண்றார் லவகுஷர்கள். இந்த மாதிரி கானத்தை பண்ணணும் அப்படின்னா கோகில கண்டமான குரல் வேணும். எனக்கு குரல் சரியில்லை. அப்ப அந்த மாதிரி கோகில கண்டமான குரல் வேணுமா, இந்த இடத்துல தவுத்து காண்டன தட்பமா மூர்ச்சனஸ்தான கோவிதோ அப்படின்னு லவகுஷர்களுக்கு கோகிலமான கண்டம் இருந்துதான் கானம் பண்றது. அப்படி அவ தந்திரியிலே சமர்ப்பித்தாகா அப்படின்னு மிருதகத்தோடையும் வீணையோடையும் சேர்த்து ராமாயணத்தை கானம் பண்றா. இந்த இடத்துல சொல்லும் போது அப்படின்னு ராமர் நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஆட்சி கொடுக்கிறார். கொடுக்கும் போது எந்த சபையில எந்த இடத்துல எப்படி பாடணுமோ அப்படி கானம் பண்றாராம் லவகுஷர்கள். இதை கேட்ட உடனே ராமருக்கே தோன்றதான், ஆஹா இவ்வளவு அழகா பண்றாளே, இவ்வளவு அழகா கானம் பண்றான்னு எவ்வளவு அவதாரம் வேணாலும் எடுக்கலாமே பகவானுக்கு தோன்றுவாங்க. ஏன்னா அவர் அவதாரம் கொடுக்க இவாது கானம் பண்ணுவா இல்லையா. அப்போ இந்த ஹாஸ்யமா சொல்லும் போது அடுத்த கிருஷ்ணா அவதாரத்துக்கு இப்பவே பிளான் பண்ணிட்டாரா ராமச்சந்திரன். அப்ப அப்படியே பாட்டுன்னு வரும்போது கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்தை சுக்காச்சாரியார் சொல்றார். உபன்யாசம்
அதுலயும் ராதாகிருஷ்ண லீலை அப்படின்னு பலனை சொல்றார். அப்ப இதெல்லாமே சொல்றோமே, இதெல்லாம் அந்த நிலையில இருந்தாதான் புரியும். அப்ப இதெல்லாம் லகு அப்படிக்கூடாது இல்லையா? அதனால இந்த ஜெயதேவர் மட்டும் சமஸ்கிருதத்துல எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப இப்படியே பல மகான்கள், இதுல நாராயண தீர்த்தர் என்கின்ற ஒரு மகான், அவர் குடும்பத்துல இருந்தார். அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சன்னியாசம் வாங்கிட்டார். ஒரு எதிகளாக இருந்தார். அவர் பல கீர்த்தனைகளை பண்ணியிருக்கார். கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு பண்ணியிருக்கார். பல கீர்த்தனைகள் எல்லாம், அதாவது தன்னோட கீர்த்தனைகள்ல ஒரே ஒரு கீர்த்தனை மட்டும் ஜனங்களுக்கு உபதேசமாக சொல்றபடி பண்ணியிருக்கார். மற்ற எல்லா கீர்த்தனைகளும் பாகவதத்திலிருந்து தசமஸ்கந்தத்தை பிரதானமாக கொண்டு கிருஷ்ண ஜனனத்திலிருந்து ஆரம்பிச்சு ருக்மிணி கல்யாணம் பரியந்தம் எல்லாமே கீர்த்தனையாக பண்ணியிருக்கார். எப்படி ராமாயணத்தை அருணாச்சல கவிராயர் அப்படின்றவர் கீர்த்தனையாக பண்ணினாரோ, அது போல இந்த நாராயணத்திலும் கிருஷ்ண லீலைகளை கீர்த்தனையாக பண்ணியிருக்கார். கிருஷ்ணலீலா தரங்கிணி. அப்ப இதுக்கு எது தரங்கம் அப்படின்னு பேர் வருது? அவர் கீர்த்தனைகளை பண்ணிட்டே இருக்கும் போது அவருக்கு புங்கமா வந்தது. ஒரு கீர்த்தனை முடியறதுக்குள்ள இன்னொரு கீர்த்தனை. அப்ப எப்படி வந்ததுன்னா, ஒரு அலை முடியறதுக்குள்ள இன்னொரு அலை, அந்த அலை முடியறதுக்குள்ள ஒரு அலை, இப்படிதானே சமுத்திரத்தெல்லாம் வரும். அது போல நாராயணத்திற்கும் புங்கமா கீர்த்தனைகள்லாம் வந்தது. அதனால அதுக்கு தரங்கம் அப்படின்னு பேர் வச்சார். கிருஷ்ண லீலைகளை சொல்றதுனால கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு பண்ணார். 12 தரங்கங்கள் கொண்டது. எப்படி ஸ்ரீ ராமாயணத்தை மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அப்படின்னு ஸ்ரீராமரே ஆரம்பிச்சு கொடுத்தாரோ, அது போல இங்கேயும் நாராயணத்திற்கு சாட்சாத் கிருஷ்ணனையே ஆரம்பிச்சு வைக்கிறார். ஒரு சமயம் நாராயணத்தின் ஏகாந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு குட்டி குழந்தை கையில ஒரு ஓலை எடுத்துட்டு வருது. ஓடி சல்னு சலங்கெல்லாம் போட்டு வரலாம். ஓடி ஓடி வர நாராயணத்துக்கு எதுல சப்தம் அப்படின்னு கேட்டு கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து அந்த குட்டி குழந்தை வந்து இந்த ஓலையை நாராயணத்துக்கு கிட்ட கொடுக்கறத பட்டன்னு ஓடி போயிடுது. அந்த ஓலையை திறந்து பார்த்தா மங்களாலய மாமவதேவா அப்படின்னு எழுதியிருக்கு. யாராவது கொடுத்தது அப்படின்னு வெளியில வந்து பாக்குறார். பார்த்தா எங்கேயுமே அந்த குழந்தை காணும். ஆனா சல்னு சத்தம் மட்டும் கேட்கறது. இப்படி பாக்குறார், அப்படி பாக்குறார், நான் காணும் அந்த குழந்தைய. அப்பதான் நாராயணத்துக்கு புரியுது, ஓஹோ சாட்சாத் கிருஷ்ணனே வந்திருக்கான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது. இப்ப அந்த ஓலை வந்து இருக்கு இல்லையா, அந்த லைன்லயே மறுபடி சொல்லிட்டே இருக்கார். மங்களாலயம் மாமதேவா, மங்களாலயம் மாமதேவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். கடைசியில மங்கள
Yes.
எந்த ஒரு காரியம் பண்ணணும்னு சொன்னாலுமே ஸ்நானம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இருக்கு. ஆனா பகவன் நாமா சொல்றதுக்கு மட்டும் ஸ்நானமே பண்ண வேண்டாம், பண்ணலைன்னா கூட அதாவது நடேச கால நியமமா நாமா சொல்றதுக்கு எந்த ஒரு நியமமும் கிடையாது அப்படின்னு சொல்றார் பிரகலாத சுவாமின்னு சொல்லும் போது ऋग्वेदो अथ यजुर्वेदः सामवेदो यथर्वणः तीतस्तेन येनोक्तं हरिरित्व शरद्वयम् அப்படின்னு சொல்றார். ஒருத்தன் ஹரி 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 அப்படின்னு ஹரி நாமத்தையே வாயில அவனுக்கு ஹரிநாமமே வாயில வந்ததானால் அவன் தான் கங்கை, அவன் தான் சேது, அவன் தான் கயா, அவன் தான் காஷி, அவன் தான் புஷ்கரிணி, எல்லாமே அவன் தான். 4 வேதத்தை சொன்னா எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரு ஹரி அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றேன். நம்ம பகவன் நாமாவை சொன்னோம் அப்படின்னா அந்த பகவன் நாமாவை சொன்னா எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த பலன் திரிகாலஸ்நானம் பண்ணினா கூட கிடைக்காது. கோவிந்தாங்கிற நாமத்தை சொன்னா எவ்வளவு சுத்தி வருமோ அந்த சுத்தி திரிகால ஸ்நானம் பண்ணாலுமே கிடைக்காது. ஏன்னா கோவிந்தான்னு சொன்னாலே அது ஸ்நானம் தான். அப்ப பத்ராச்சல ராமதாசரும் பாகீரதிக்கே பயண வேண்டிய மனசா அப்படின்னு சொல்றார். இப்ப நாராயண தீர்த்தர் 2வது சரணத்துல சொல்லும் போது அவருக்கு கோவிந்த சாஸ்திரிகள் அப்படின்னு பெயர். சர்வ சாஸ்திரங்களையும் படிச்சு நல்லா அவருக்கு உபாத்தியாய விருத்தி, பக்கத்து கிராமங்களுக்கு போய் உபாத்தியாயம் பண்ணி வைப்பார். எப்படியே இருந்திருக்கார். இப்படி சாஸ்திரமும் இருந்து, பக்தியும் இருந்து, தர்மமும் இருந்து, அனுஷ்டானமும் இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? எப்பேற்பட்ட மகாத்மா நாராயண தீர்த்தர் பார்த்தாலே சேவிக்கணும் அப்படின்னு தோணும். இப்படிப்பட்ட நாராயண தீர்த்தர் உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறான்னு சொன்னோம் இல்லையா? ஒரு சமயம் ஒரு காரியார்த்தமாக ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டியிருந்தது. கோதாவரி நதி பிரவாகமாக ஓடுறா. அந்த கோதாவரி தாண்டும்படியா இருக்கு. ஆனா போகும்போது எப்படியோ தாண்டி போயிட்டார். திரும்பி வரும்போது பிரவாகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீந்தி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சார். ஆனா அதை விட பிரவாகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு போட் ஒன்றும் இல்லை, அங்க கையிலயும் ஒன்றும் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. துர்மரணமே சம்பவிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நினைச்சுக்கிறா, ஆஹா நம்ம இவ்வளோ சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கோமே, இவ்வளோ சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு நமக்கு துர்மரணம் ஏற்படுது அப்படின்னா அது சரியில்லையே அப்படின்னு நினைச்சுட்டா. கண்ணை மூடிட்டு சாஸ்திர வாக்கியத்தை யோசிச்சார். ஆபத் சந்நியாசம் அப்படிங்கிறதுலாம் ஞாபகம் இருக்கு. மனசளவுல ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டார். எப்படி இந்த பாகவத் பாதாள் எப்படி முதலையோட வாயில மாட்டிக்கும் போது அபசன்யாசம் வாங்கிட்டாரோ அது போல நாராயண தீர்த்தரும் மனசளவுல அபசன்யாசம் வாங்கிட்டார். ஐயோ கஷ்டப்பட்டு கோதாவரியை தாண்டிட்டார். தாண்டி கிரகத்துக்கு வரார். கிரகத்துக்கு வந்தா அவர் பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி அவர் வாசல்ல வரும்போதே நாராயண தீர்த்தரோட மனைவிக்கு, கோவிந்த சாஸ்திரிகளோட மனைவிக்கு அவர் எப்படி தெரிகிறாருன்னா காஷாய கிரகத்தோட தான் தெரிகிறார். அப்படின்னு நினைச்சுக்கிறா, இப்படி அபசன்யாசம் வாங்கிட்டாரு. இதை தெரிஞ்ச ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவா? ஏன்னா சன்னியாசம் வாங்கிட்டு அவர் கிரகத்துக்குள்ள பிரவேசம் பண்றாரே, இது தெரிஞ்சதுன்னா ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ரொம்ப துக்கம், பயம் இருக்கு. இவர் உள்ள வந்த உடனே காலில் வந்து நமஸ்காரம் பண்றா. இவர் இப்படி சன்னியாசம் வாங்கிட்டேனே அப்படின்னு கதறா. நிதானிச்சுட்டா கோவிந்த சாஸ்திரிகள். நினைச்சுட்டா
பத்னிக்கு நம்ம காஷாயத்தோடு தான் தெரியவே பண்ணுது அப்படின்னா இது பகவானுக்குமே ஒரு இஷ்டம். அப்போ நம்ம எதுக்கு நினைக்கணும், நம்ம அப்படியே கிளம்பிடலாமேன்னு அந்த க்ஷணமே விடத்தை விட்டு கிளம்பி நேரா காஷிக்கு வந்து ராமானந்த தீர்த்தர் அப்படிங்கிறவர்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். இவருக்கு தீக்ஷா நாமம் தான் நாராயண தீர்த்தர் அப்படிங்கிறது. பல க்ஷேத்திரங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். ஒரு இடமா வரார். காஷியில இருந்து இப்ப நேரா கிளம்புறார், ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு வரார். அங்க வந்து ஜெகநாத சுவாமி தரிசனம் பண்ணி அவர் மேல ஒரு கீர்த்தனை பண்றார். அப்படியே சஞ்சாரம் பண்ணி மறுபடியும் ஆந்திர பிரதேசத்துக்கே வந்துடுறார் நாராயண தீர்த்தர். அவரோட புகழ் ரொம்ப பரவ ஆரம்பிச்சது. ஒரு சின்ன கதை. ஒரு சமயம் ஒருத்தரை பாம்பு தீண்டுறது, மனைவி அழகா என்னோட பத்தி போயிட்டாரே அப்படின்னு கதைத்தா நாராயண தீர்த்தர் அந்த பக்கமா போறார். காலில் போய் நாராயண தீர்த்தர் கருடன் மேல அப்படின்னு இன்னொரு கீர்த்தனம் பண்ணினார். நாராயண வாகனர் அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பண்ணினார். அதை பண்ணினதுமே கருட பகவான் பறந்து ஆகாசத்துல வந்து இருக்கார். அவர் வந்து கீழே வந்து ஒன்றும் அவரோட விஷபாதையெல்லாம் எடுக்கல. அவர் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இவர் ஆகாசத்துல பறந்து வரும்போது கருட பகவானோட நிழல் அந்த நிழல்ல படுத்துட்டு இருக்கிறவர் மேல பட்டது. உடனே விஷபாதையெல்லாம் நீங்கி தூக்கத்துல இருக்கிற மாதிரி விழுந்துட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம். அவர் நமஸ்காரம் பண்ணினா இப்படி அவரோட புகழ் ரொம்ப பரவ ஆரம்பிச்சது. இப்படியே நாராயண தீர்த்தர் சஞ்சாரம் பண்ணி மெதுவா தமிழ்நாடுக்கு வர. அங்க வரும்போது ஒரு ஆச்சரியம், அவருக்கு தீராத ஒரு வயிற்று வலி இருந்தது. இது பகவானோடவே இல்லை. அப்ப இப்படி அவருக்கு அந்த வயிற்று வலி வரை இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரும் வைத்தியம் பார்க்கறதுக்கும் பிராமணா யாரும் இல்லை. இப்ப நேரம் எங்க வராருன்னா திருப்பதிக்கு தான் வர. கலோ வேண்ட நாயக்கா அப்படின்னு பெருமானா நாயக்கா இருக்கும். அப்படி வந்து பகவான் சரணாகதி பண்ண அங்க வாசலே நின்றுட்டு ஒரு கீர்த்தனை பகவான் மேல பாடிட்டு வயிற்று வலியோடையே நின்றுருக்கார். ஒரு நேரம் ஆச்சு. பகவான் பிரத்யட்சமானார். பகவான் பிரத்யட்சமாய் சொல்றார், வராகபுரி என்று ஒரு க்ஷேத்திரம், அங்க நீ போன அப்படின்னு சொன்னா உனக்கு வயிற்று வலியிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பகவான் இவர் நினைச்சுக்கிறார் நாராயண தீர்த்தர் பகவான் ஏதோ வராகபுரின்னு சொல்லிட்டாரு, ஆனா எந்த இடம் எந்த தேசமே தெரியாதே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே நடந்துட்டே வரும்போது ஒரு கிராமமா கேட்டுட்டு வரேன். யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டான். நடந்த எங்க வந்துட்டாருன்னா காவேரி எடுத்துட்டு வந்துட்டாரு. அவங்க வந்தா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படின்னு அங்க ஸ்நானம் பண்ற. ஸ்நானம் எல்லாம் அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. இப்ப பண்ணா திடீர்னு ஏதோ ஒரு சட்டம். கண்ணை திறந்து பார்க்கறாரு. எதிர்ல ஒரு வராகம் நிற்கிறது. அந்த வராகத்தை பார்த்தா இவருக்கு புரிஞ்சுடுறது ஏதோ சாதாரண வராகம் இல்லை, ஏதோ திவ்ய வராகம்னு அவர் தெரிஞ்சது. அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு. இந்த வராகம் ஒரு நிமிஷம் நின்றுது. பரபரப்பு ஓட சொல்றது. எங்களை ஓடுறது நம்ம ஓடுவோம் அப்படின்னு கூடியே ஓடுறார். ஓட 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 போய் வராகம் முடிஞ்சுடுது. அப்படி பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு குளம். அந்த குளத்துல விக்னேஸ்வரர் இருக்காங்க. விக்னங்களே கேட்கக்கூடிய ஈஸ்வரர். அந்த விக்னேஸ்வரர் அங்க உட்கார்ந்து இருக்கார். பார்த்தோன்னா ஜெய ஜெய சுவாமி ஜெய ஜெயா அப்படிங்கிற ஒரு கீர்த்தனை நாராயண தீர்த்தர் பாடுறார். அப்படி பாட உடனே இந்த விக்னேஸ்வரர் சொல்றார், அந்த வராகம் இந்த திக்குல போச்சு அப்படின்னு சொல்ல இவரும் சரி அப்படின்னு அந்த திக்கு வழியா போறார். போக 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 ஒரு இடத்துல வந்து நிக்கிறது ஒரு அக்ரஹாரத்துக்கு வந்துடுறாரு அவர். அங்க ஒரு கிரகம். இந்த ஒரு கிரகத்துக்கு வாசல்ல இந்த வராகம் நிற்கிறது. சரி பக்கத்துல போலாமே அப்படின்னு பார்த்தா அந்த கிரகத்துக்குள்ள புகுந்துடுறது அந்த வராகம். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாசல்லே நிற்கிறார். அந்த கிரகத்துல இருக்கிறவா அது பிரதிகள் வந்திருக்காரே அப்படின்னு நேரா நடந்து வந்து நமஸ்காரம் பண்ணலாம். நமஸ்காரம் பண்றா. அப்படி எப்படியோ சமயம் போயிடுது. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே பிக்ஷை எடுத்துட்டு அந்த ஆத்து வாசல் அந்த திண்ணையிலேயே விஸ்ராந்தி எடுத்துக்கிறார் நாராயண தீர்த்தர். அப்ப ராத்திரி சொப்பனத்துல வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நாராயண தீர்த்தருக்கு தரிசனம் கொடுக்குறார். அப்ப தெரிஞ்சிடுறது வராக
அப்படின்னு அவளும் ஒத்துள்ளா. நாராயணத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம உரியடி உற்சவம் அப்படின்னு நடக்கிறது, இது இங்கிருந்து ஆரம்பிச்சதுதான். ரொம்ப பிரதான உரியடி உற்சவம், பாபானுக்கு ரொம்ப பிடிக்கும், பகவானே நடத்திக்கிறான். அப்படி அங்க இருக்கக்கூடிய பாகவதர்கள் தான் புறப்பாடு பண்ணி சாமரம் வீசி அவதான் முடிவு வைப்பா. அப்படி பண்ண பண்ண கிருஷ்ணனே நடத்திக்கிறான். பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே நாராயணத்தில் இருந்துட்டு இருக்கார். யதிகளோட தர்மம் என்னன்னா அவ ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது, சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கணும். அதனால இப்படி இப்படி கிளம்பி 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 சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கார் நாராயண தீர்த்தர். ஏக விஷயம் வாங்கிக்க மாட்டார். தனக்கு தங்கத்துக்கு ஒரு பஜனை படம் மாதிரி எதுவும் கிடையாது. கிருஷ்ணனுக்கு தான் கோவில் கண்டிருக்கார். அப்படி ஏதோ வன பிரதேசத்துல உட்கார்ந்து இருப்பார். யாராவது தேடி வந்து பிக்ஷை போட்டா அப்படின்னா அதை வாங்கிப்பார். இப்படி பரம வீராக உடையவரா இருந்தார் இந்த நாராயண தீர்த்தர். இதற்கு பல சிஷ்யர்கள். இதுல ஒரு ஏழை பிராமணன் அவனோட ஒரு தரித்திரத்தையும் நீக்கி அவனுக்கு எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்தார் நாராயண தீர்த்தர். குட்டி கலலாம். ஆனா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் குருநாதனை உபாசிச்சுட்டா அப்படின்னு சொன்னா அவனுக்கு இகலோக சௌக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஞான பக்தி வைராகியத்தை கொடுத்து மோட்சத்தையும் குருநாதரே கொடுக்கிறார் அப்படிங்கிறதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட நாராயண தீர்த்தர் பண்ணதுதான் இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிறது. இந்த நாராயண தீர்த்தர் பண்ணதுதான். இதுல தசமஸ்கந்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்கார், கிருஷ்ணலீலையே சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்ம அந்த தசமஸ்கந்தத்தை நம்ம பிரதானமாக கொண்டு மேலும் ஸ்ரீ கிருஷ்ண லீலையை அனுசரித்தாங்க. ஒரு சமயம் அசுரர்களோட பாரம் தாங்காம பூமி தேவி மற்ற தேவர்களோட சேர்ந்து பிரம்மதேவி கிட்ட வரா. வந்து சரணாகதி பண்ணும் போது பிரம்மதேவர் சொல்றார், எல்லாருக்கும் நாளைக்கு முன்னாடினா ஸ்ரீமன் நாராயணன், அதனால நம்ம எல்லாம் வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லா தேவதைகளும் பூமாதாவோட சேர்ந்து பிரம்மதேவரோட சேர்ந்து எல்லாம் நேரா பெருமானிடத்துல வரா. பெருமானிடத்துல வந்து அப்படி பூமி தேவி பகவானிடத்துல சரணாகதி பண்றா. பூமி திருத்தனி பிரவ்யாச்ச தைத்யானி கஷதாயுதை அக்ராந்தோ பூரி பாரேண பிரம்மாண்டம் சரணம் யயோ அப்படின்னு சரணாகதி பண்றா. அந்த சமயத்துல நாரதனா உடனே அவ சொல்றா, இந்த யுகன் அசுரர்களான இந்த ஜனங்கள் பகவானோட நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறா. அது இப்ப பூமிக்கு பாரமாயிடுது. பகவானே நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல சரணாகதி பண்றா. உடனே பகவான் சொல்றா, கவலையே படாதீர்கள், நான் வட மதுரையில ராஜகாரி ததசாபூதம் சர்வஜாதவ பூஜா மதுரா பகவான் என்ற நித்யம் சந்நிதோ அப்படின்னு பகவான் சொல்றார். கவலைப்படாதீர்கள், நான் வட மதுரையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுவேன், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்றார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பகவான் அனுகிரகம் பண்றார். இந்த பக்கமும் என்ன ஆகுதுன்னா, அங்க மதுரையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த சமயத்துல கம்சனுக்கோ தன்னோட சகோதரி கொடுத்தா அவ்வளோ பிரியம், நாதான் ரதத்தை கொண்டு வைக்கிறான். அப்படி ரதத்துல ஏறி உட்கார ஜல் 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 அப்படி ரதத்தை ஓட்டிட்டு போறான். அந்த சமயத்துல அஸ்யாஸ்வம் அஷ்டமோ கர்ப்போ அந்தாயாம் வதசே அபூதா அபூதா ஏ அபூதாத்ரா. அபூதான்னா என்ன? முட்டாள்னு அர்த்தம். இதை சொன்னோன்னு யாரும் திருப்பி பார்க்கல. கம்சன் மட்டும் திருப்பி பார்க்கறாங்க. அவங்களுக்கே தெரியாத முட்டாள்னு. அப்ப இப்படி திருப்பி பார்க்க ஒரு அசரீரி வாக்கு அது சொல்றது, ஏ கம்சா, நீ எந்தவனோட பிரிய சகோதரிக்கு ரதத்தை ஓட்டிட்டு போறியோ அந்த சகோதரியோட 8வது கர்ப்பம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்றது. இது தெரிஞ்ச உடனே அவங்க பாவலன்னா என்ன போச்சுன்னே தெரியல. அப்படி எல்லாம் போய் தேவகி வசுதேவால ரத்தத்தை பிடிச்சி கீழே போட்டு தன்னோட ஆளை எடுத்து தேவகியை கொல்ல வரா. வசுதேவர் தடுத்து நிறுத்திட்டார். அவர் பல நியமங்கள் பல தர்மங்கள் எல்லாத்தையும் சொல்றார். சொல்லி என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த
அப்பதான் நாராயண கீர்த்தன் கலிய கல்யாணானி நாராயணா அப்படிங்கிற கீர்த்தனை பாடுறார். எல்லா கோபிகைகளும் லட்சுமி நாராயணனோட கோவிலுக்கு வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்றா. கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கட்டும், கண்ணன் சௌக்கியமா இருக்கட்டும், எந்த வியாதியும் இல்லாம நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஏறிடலாம். அப்படி இருக்கா எண்ணெய் துன்னம் எதிரியது தூவிட கண்ணன் முன்னம் கலந்தடி ஆயிடுச்சே அப்படின்னு எல்லாம் போய் பால் வெண்ணெய் மஞ்சள் எல்லாத்தையும் மேல விட்டு தூவிக்கிறா. அப்படி தூவிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பக்கமும் கம்சன் இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. இதேதான் இருக்கு. தேவகியோட 8வது கருப்பு என்ன அவன் என்ன வளர்ந்துருந்தோம் இதேதான் திருப்பி எனக்கு நினைவுல வந்துட்டே இருக்கு. அடுத்த நாள் காத்தால எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டோம். போட்டாங்க யாரும் எல்லாம் ஃபர்ஸ்ட் நாமினி யாருன்னா பூத்தனா அப்படிங்கிற ராட்சசி. அவங்க வந்து அவளை ஆகாசமா பறந்து வரா. இந்த ரூபத்துல எல்லாம் கோபுரத்துல இருக்கவா பார்த்தா எல்லாம் பயந்து ஓடிடுவா. அதனால வந்து இந்த பூத்தனை ஒரு அழகான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு இப்படி நடந்து வரா. அப்படி வர யாரும் தெரியல. யசோதையும் பாவம் அவனுக்கு தெரியல இவ ராட்சசின்னு. அப்படி பூத்தனை கிருஷ்ணர் கண்ணனை கேட்கறா. கேட்க இவளும் பாவம் கொடுத்துடுறா. கொடுத்துட்டு அப்படி அந்த பக்கம் போக அந்த சமயமா பார்த்து பூத்தனை அந்த விஷம் கலந்த பாலை கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு. அப்படி ரோஷேஸ்வரம் பிராணேஸ்வரம் ரோஷ சமன்விதம் அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணன் அந்த பாலை மட்டும் குடிக்காம தன்னோட வீடும் சேர்த்து குடிக்கிறாங்க. குடிக்க உடனே சா முச்ச முச்ச அலம் இடி பிரபாசின விடு 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 அப்படின்னு கத்தறானா. கிருஷ்ணனும் குடிச்சு இழுக்கிறா. அவளுக்கு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட மாயனுக்கு போய் ராட்சசியாக மாறுறா. அப்படி மாறின உடனே அப்படி அவளுக்கு உடனே அப்படி முடியாம ஒண்ணு கைக்கு காலம் பார்த்துட்டு அப்படி இருந்தா போயிட்டான்னு போனேன். இப்போ கிருஷ்ணன் மோட்சம் கொடுத்தா. இவளோட பூர்வ கதை என்ன அப்படின்னா பூத்தனை ரத்னமாலா அப்படிங்கிற பெயரோட மகாபலி சக்கரவர்த்தியோட பொண்ணாக இருந்தார். மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் பண்றார். அந்த யாகம் அதை பண்ணும்போது பகவான் பெரிய பகவான் வாமன ரூபனாக வரான். அப்படி பகவான் வரும்போது இந்த குழந்தைகளே வரான் வாமன பகவான். இப்போ வாமன ரூபத்தில் வரும்போது ரத்னமாலாங்கிற இந்த குழந்தைய பார்த்து ரொம்ப மாத்திர பாவம் வாத்சல்யம் வந்துடுறது, பிரேமம் வந்துடுறது. அவன் நினைச்சுக்கிறா நான் அம்மாவா இருந்தேன்னா இவனுக்கு பால் கொடுத்துருப்பேனே அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பிரேமம் வருதா அவனுக்கு. இப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும் பகவான் 3 அடி கேட்கிறான் அப்படின்னு. அப்ப முதல் அடி எங்க பூலோகத்துல வைக்கிற, 2வது அடி ஆகாசத்துல, 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு என் தலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்ற. குருநகரா சக்கரவர்த்தி மகாபாரத கடையை வைக்க மகாபலி சக்கரவர்த்தி பாதாளத்தில் போட்டார். அப்படி போன உடனே ரத்னமாலா கொண்டது அப்படின்னு கோபம் வந்தது. அவள் நினைச்சா நான் உனக்கு பால் ஊற்றணும்னு நினைச்சு இப்ப நான் உனக்கு விஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருந்தாளா கோபத்துல. அப்ப பகவான் என்ன பண்ணார், இவளோட 2 ஆசையும் பூர்ண பண்ணிட்டார். அவன் என்ன பண்ணான், விஷமான பாலை கண்ணனுக்கு கொடுத்தான். அப்படி பூத்தனையோட பூர்வ ஜென்மம். ஆனா அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. மோட்சம் அப்ப யாக உடனே பூத்தனை விழுந்தாளா. விழுந்த உடனே எல்லாரும் கண்ணனுக்கு என்னாச்சுன்னு ஓடி வரா. அவளோட பூத்தனோட உடம்பு அப்புறப்படுத்துறா. ஆனா அவளோட உடம்பு எரிக்கும் போது நல்ல சுகந்தம் வரலாம் அவளோட உடம்பு எரிக்கும் போது. அப்படி பண்ண உடனே எல்லாரும் அந்த இந்த இடத்துல நாராயணத்துக்கு மங்களானி தருவதும் மதுசூதன சதா அப்படின்னு கீர்த்தனை பாண்டார். எல்லாரும் கண்ணுக்கு திருஷ்டி ரக்ஷா கட்டி திருஷ்டி திருஷ்டி போடுறா, சுத்தி போடுறா. அப்புறம் கண்ணனை திருப்பி விளையாடுறா. தவழ்ந்து கண்ணன் விளையாடிட்டே இருக்கான். இன்னொரு சமயம் சக்கட்டாசுரன் ஒரு அசுரன் அவன் ஒரு சக்கட்டத்துல மறைவா இருக்கான். அப்படி கண்ணன் படுத்துட்டு இருக்கும் போது கண்ணனுக்கு மேல வந்துடலாம் அப்படின்னு நினைக்க உடனே கண்ணன் காலால எதிரி வந்துக்க அந்த அப்படி விழுந்துட்டான். அப்படி விழுந்தபடி சகடாசுர கஞ்சனம் இப்படி கண்ணன் பண்ண திருநாவுக்கு அசுரன் அவனே கண்ணன் வரம் பண்றான். இப்படி பல பதங்கள் எல்லாம் பண்றான். ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா இது இப்ப கொஞ்சம் கண்ணன் வளர்ந்துட்டாங்க. அப்படி தலை நடந்து கொஞ்சம் வளர்ந்து கோபிகைகள் கண்ணனுக்கு
யானை கையால ஆட்டுமா இல்ல யானை கை உண்டா தானா தானே ஆட்டும் காலை தானா ஆட்டிட்டு பார்ப்போம் அப்படின்றான் கிருஷ்ணன் இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிறான் காலை ஆட்டுறது பெரிய விஷயம் அதே இதை பாருங்க அப்படின்னு காலை தானா ஆடலாம் அப்படியே ஆட்டிட்டு வரான் இது ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை கோபிகைகள் விளையாடுறா கண்ணனோட கண்ணன் பல லீலைகளை பண்றான் நவநீத சோழன் லீலைகள் எல்லாம் பல கோபிகைகள் ஆசை பண்றான் ஆசை பண்ணி என்ன பண்றான் ஊரையே அழைச்சு கொண்டுறான் எல்லா கோபிகைகளும் வரும் எல்லாம் யசோதைட்ட கரை யசோதே தவபாதம் அப்படின்னு எல்லாம் சொல்றது யசோதை பிள்ளைக்கு சேர்க்கணும் சரியில்லை அப்படின்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் விருந்தாவன மகாத்மியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அதுல கிருஷ்ணன் லீலையை சொல்லியிருக்கார் அதுலயும் நவநீத சோழர் லீலை அதனால இன்னைக்கு அனுசந்தாங்க அப்படிங்கிறானே உன் கண்ணன் அப்படின்னு சொல்றான். இது ரெண்டும் நடந்துட்டு இருக்க போது இன்னொரு
எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்து உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கரெக்டா 3:45 அதை விட்டு கிளம்பினார். பார்த்தா திருப்பி 4 மணிக்கே டொக்கு டொக்குன்னு கதவை தட்டிட்டு என்னடா டொக்கு பார்த்தா மறுபடியும் ஆட்டுக்காரர். என்ன நான் வருவேன்னு தெரிஞ்ச வாசலையே உட்காந்துட்டு போலக்கோ. என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஏதாவது பண்ணி வச்சிருக்கியே? என்னன்னா ஏதாவது மறந்துடா. இப்போதானே எல்லாத்தையும் சாப்பிட்டு போனேன். நான் எங்கம்மா வந்தேன்? வந்து படாப்பாவே சாப்பிட்டு போனேன்னா நான் என்னமா வந்தேன்? நீ என்ன உளர்ற அப்படின்னு சொன்னார். அப்பதான் நான் புரிஞ்சுட்டு பக்து ஸ்வரூபமாதாய பஞ்சயன்மாம் தவாத்மஜஹ ரக்ஷாணி பக்ஷயாமாஸ பிரேம பாஷண பூர்வகம். என்னோட பக்தி ரூபத்துல வந்து என்ன வஞ்சனை பண்ணி நான் பண்ணினது எல்லாத்தையும் சாப்பிட்டு என்னோட பிரேம பாஷண பூர்வகம் என்னோட பிரேமையா பேசினது பிள்ளையான கிருஷ்ணடி அப்படின்னு திட்டி விட்டுட்டு போறா. அடுத்தது ஒரு கோபிகா மங்களதேவின்னு வந்தா. மங்களதேவியோவாச்ச நவநீதம் ததிக்ஷீரம் பீத்வா பாலைः சமன்விதः தத்ராகதாயமேவ கண்டூஷீकृत्य धावति मम श्वशूर्णनाम्ना च मय्येव प्राप्य संशयं रुदत्यं मयि पीताभ्यां व्यक्तं कोपं प्रबोधतः. வந்தா சொன்னா, நீங்களாவது சொன்னேனே உங்க கதையில உங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகல. என் கதையில இமேஜ் ஸ்பாயில் ஆகிட்டு கிருஷ்ணனால. இப்படி ரெடி பண்ணினா கிருஷ்ணன் சொல்லு அப்படிங்கிற யசோதை கோவத்தோட சொல்ல ஆரம்பிச்சா. நேற்றுக்கு என்னோட நாத்தனார் வந்திருந்தார். என் மாமியார் சொன்னா நாத்தனார் கூப்பிட்டு பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன். அதான் ஃப்ரெஷ்ஷா வெண்ணெய் எல்லாம் கடைஞ்சி முடியில கட்டி வச்சிருக்கேன். இந்த கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. இந்த பானை அவன் கிருஷ்ணன் இந்த வெண்ணையெல்லாம் சாப்பிடாம நீ தான் பார்த்துக்கணும். அவன் சாப்பிட்டாலும் போனதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரின்னு நான் ஒரு குச்சி எடுத்துட்டு வாசல் வெளியில திருநெல்லையே உட்கார்ந்து இருந்தேன். கிருஷ்ணன் வந்து அடிச்சிடலாமே. அந்த கிருஷ்ணன் எப்படி ஆத்துக்குள்ள புகுந்தானே தெரியல. கொட்டையில மதுரை சூழ்நிலை குதிச்சு தோழர்கள் குதிக்க வச்சு இந்த குழந்தை வேற குத்திட்டான். அப்படி வந்து இப்படி இந்த வெண்ணெய் கண்டுபிடிச்சாங்க தெரியல. இதுல வேற ஒரு பிரமிட் வேற ஃபார்ம் பண்ணினான். மதுமங்களுக்கு மேல சுபாரா, சுபாராக்கு மேல பலராம், பலராமுக்கு மேல கிருஷ்ணன். இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேற வந்து கிருஷ்ணன் ஒரு உருண்டையா எடுத்து பாசிட்ட பார்சல் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்தோம் என்னோட நல்ல காலம் பை மிஸ்டேக் அந்த குழந்தை ஒரு பானை உடச்சு விட்டு தொப்புன்னு சத்தம் கேட்டது. என்னடா அது அப்படின்னு குச்சி எடுத்துட்டு பார்த்தா கிருஷ்ணன் வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கான். என்னடா கிருஷ்ணா வெண்ணெய் சாப்பிடுற அப்படின்னு சொன்னா வாயில பூரா வெண்ணெயா இருந்தா அப்படின்னு என் மேல துப்பிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். கிருஷ்ணா ஓடாதடா, திருடா, இல்லடா உன் அம்மா தான் திருடி, உன் அப்பா தான் திருடி அப்படின்னு சொன்னான். இது நடக்கும் சமயமா பார்த்து என் மாமியார் வந்துட்டா. இவ்வளவு நாள் கிருஷ்ணன் தான் வெண்ணெய் திருடி நான் நினைச்சுட்டு இருந்தேன். நீதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க திருடி அப்படின்னு எனக்கு
நான் பாலக்காடு ஜோசியர் கேட்டு அந்த ஊர்ல ஒரு ஜோசியர் இருக்கார். இந்த ஊர்ல யாருக்கும் எல்லாம் கிருஷ்ணன் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்க உடனே நான் இப்பதான் நடுக்கப்பட்ட மாடுகிட்ட போயிட்டு இருக்காரு. அந்த காத்தால மாடுகிட்ட கிளம்பிட்டார். சாயங்காலம் ஜோசியத்தை கேட்ட பேசுறான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணனுக்கும் எல்லாம் தெரியும். வடன்னு இந்த அப்பா அந்த கத்திர பாக்கு போட்டுப்பாரு. அந்த டப்பியில ஒரு கொஞ்சம் பைசா வச்சிருப்பாரு. 2 பைசா தூக்கினா நேரா ஓடி வந்து ஒரு ஜோசியத்துக்கு முன்னாடி பைசா வச்சான். என்ன கிருஷ்ணா ஏன் வந்த? என்ன 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 எங்க அப்பா உங்க அப்பா என்ன ஸ்கூலுக்கு போடா என்ன கொண்டு பள்ளிக்கூடத்துல போடக்கூடானா? அதுக்கு ஆமா உங்களை கேட்க போறானா? எனக்கு படிக்க வருமா வராதா அப்படின்னு கேட்க போறான். அவனுக்கு தானே நான் பாத்துக்கிறேன். எடுத்தான் ஓட்டம் கண்ண ஏன் மாடு கிளம்பிட்டான். அன்னைக்கு
வாயு காத்ததும் வரவேடா கண்ணா அப்படின்னு எல்லாம் நினைவு கொடுத்து கண்ணனுக்கு தெரிஞ்ச உடனே ஓடி வரா வந்து அந்த அகாசுரனோட பகைக்குள்ள போகணும்னா உடனே அகாசுரன் வாயை மூடி இப்படி அப்படி பண்றான். பகவானுக்கு வந்ததே கோபம். விஸ்வரூபம் எடுத்தார். அப்படியே அப்படியே அகாசுரன் கிளம்பிடுவேன். அப்படியே அகாசுர வரம் ஆயிட்டு உடனே கண்ணன் எல்லா தோழர்களையும் தூக்கி ஒவ்வொன்றா வெளியில போடுறான். ஒரு கேள்வி வரலாம், கண்ணன் காளிக நர்த்தனம் எப்படி காளிகன் மேல ஆடிக்கணும், அது போல அகாசுரன் மேல ஆடிக்கிறாங்க, ஏன் உள்ள போனாங்க? அவளோட தோழர்கள் எல்லாம் கண்ணன் காப்பாற்றுவான் கண்ணான் சரணாகதி பண்ணிட்டான். அப்போ எவனோடவன் பகவான சரணாகதி பண்ணிட்டாங்க அவனை காப்பாற்றுறதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி பகவான். அப்ப அப்படி அகாசுர வதம் வந்து இப்படி கண்ணன் பல அசுரர்களை வதம் பண்ணான். கம்சன் உள்பட எல்லாரையும் இப்படியே ஒரு ஒரு நாளும் ஜாலியா போயிட்டு பாட்டு எல்லாம் கண்ணன் கேட்கிறார். கண்ணன் நாளைக்கு என்னடா பண்ண போறோம்? நாளைக்கு வனபோஜனம், தினமும் மாட்டுதான் சாப்பிடணும். ஆமாண்டா, ஆனா நாளைக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ புளியஞ்சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம் என்ன பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கோ, நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். வந்ததே குஷி எல்லாம் ஓடிட்டு ஒரு அம்மாட்ட போய் அம்மா கிருஷ்ணன் சொல்லா நாளைக்கு வனபோஜனம். உடனே எல்லாம் கிச்சனுக்கு போய் அதை பண்றது இதை பண்றதுன்னு ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காத்தால சீக்கிரமாவே இப்படி எழுந்துக்கிறான். அப்படி அழகா எழுந்துட்டு அப்படி நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படி சங்க பேன் ஊதுறான். என்ன பண்ண கூப்பிட்டாடா அப்படின்னு எல்லாம் அம்மாட்ட சொல்றது. அம்மா வேணா ஆதி வேலையில இருக்கா எல்லா வேலையும் முடிச்சு அந்த மூட்டை கட்டி குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறான். எல்லாம் மறந்து எல்லாம் வந்து அப்படி மனத்துக்குள்ள பிரவேசம் பண்றா. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறா. மாடுகளை மேய்க்க விட்டுட்டு சுத்தி உட்காந்துக்கிறா. சுத்தி உட்காந்து அழகா கண்ணன் அப்படி அழகா பீடாமரத்தை பிடிச்சிட்டு கௌசவட்டு மயில் மீறி வச்சுட்டு அப்படி அழகா இருக்கானா கண்ணன். இதெல்லாம் மேல தேவர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா. கிருஷ்ணன் அப்படியே உட்காந்து கிருஷ்ணன் தயிர் சாதம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துட்டு வர அவன் விரல் வீட்டுல ஒரு மாங்காய் நாட்டங்கான்னு எல்லா ஊர்களும் வச்சுட்டு அப்படி அழகா சாப்பிட்றானா. இந்த இடத்துல அப்படி அப்படி பாடி இந்த இடத்துல நாராயணத்துக்கு ரொம்ப அழகா ரசிக்கிறார். அப்படி பஷ்யத்தை அப்படின்னு அந்த கீர்த்தனை அதுல ரொம்ப ரசிக்கிறார். அந்த இடத்துல சொல்லும் போது அந்த பாலக சிக்கியம் அபகரித்தம் அப்படிங்கிறார். அதாவது அவாவாக சாப்பாடுலையா ஒருத்தர் இன்னொரு காயில இருந்து குடுங்கி வாங்கி சாப்பிடலாம். அப்படி எல்லாம் அப்படி சாப்பிட தேவர்கள் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் என்ன அந்த தீர்த்துக்கு வர்றது அந்த திருப்பி மாடுகளை மேய்க்க வச்சு எல்லாம் விளையாட குத்து சண்டைதான் அப்படி விளையாட இதெல்லாம் பிரம்மதேவர் பிரம்மலோகத்துக்கு பார்த்துட்டு இருக்கார். அவருக்கே தோணி போயிட்டு அவருக்கு கண்ணோட விளையாடணும்னு தோணிடுதான். உடனே மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு போய் பிரம்மலோகத்தை வச்சார். கிருஷ்ணனோட தோழர்களையும் கூட்டிட்டு போய் பிரம்மலோகத்தை வச்சார். கிருஷ்ணனுக்கு தெரியும். அவன் சொல்லல என்ன பிரம்மதேவர் எப்படி பண்ணியிருக்கேன் ஏதாவது திருப்பி கொடுப்போம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அவன் சொல்லலை. ஏன்னா அப்ப அது எப்படி விளையாட்டாக இல்லையா? அதனால கண்ணன் ஒரு ஆச்சரியத்தை பண்றான். நானே எல்லா அவங்ககிட்ட கற்றுக்கிறான். எல்லா மாடுகளாகவும் இருந்து எல்லா கண்ணுகளாகவும் இருந்து எல்லா தோழர்களாகவும் மாறான். அப்படி ஆகணும்னா அன்னைக்கு தினப்படி எல்லாரும் சொந்தத்துக்கு போறா. அந்த கோபிகைகள் என்ன பண்ணுவான்னா முக்கியமா மாடு
பிரம்மதேவரும் பிரம்மலோகத்திலிருந்து எல்லாரையும் கொடுக்கிறார். கிருஷ்ணன் அந்த ரூபத்தெல்லாம் தனக்குள்ளேயே சேர்த்துக்கிறார். இப்படி அழகான ஒரு வன போஜன லீலை. இப்படியே இருக்கச்சே ஒரு சமயம் அந்த மாடுகள் எல்லாம் யமுனா தீர்த்துக்கு வருது. இப்படி குடிக்கலாம் அப்படின்னு வந்தா எல்லாம் அப்படியே அப்படியே யமுனா தீர்த்து குடிச்சு. இப்போ கிருஷ்ணன் எல்லாரும் கூப்பிட்டு கிருஷ்ணன் ஒரு மாடியும் எடுத்து வெளியில் வைக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சு விடுறது காளிங்கன் என்று ஒரு பாம்பு இந்த யமுனா தீர்த்துல இருக்கு. அவர் தான் இந்த எல்லா வேலையும் பண்றாங்கன்னா நம்ம வளம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை போடுறது காலை முதல்ல கண்ணு கழிந்து பிரசோதிக்க மாட்டேன். அம்மா இன்னைக்கு சனிக்கிழமை பலராமன் என்னதை சுடிச்சு விடுவோம் அப்படிங்கிறான். யசோதையோ பலராமா இன்னைக்கு சனிக்கிழமை வாடா என்ன தேய்ச்சி குடிச்சு விடுவேன். தினமும் நான் தானே குடிக்கிறேன். இன்னைக்கு கண்ணன் குடிக்க சொல்லுவேன் அப்படின்னா அஷேகை கேட்க மாட்டேன். சும்மா தோணும் நீ வா அப்படின்னு யசோதை கூப்பிடுறான். கிருஷ்ணன் பிளான் பண்றான். பலராமன் எங்கேயோ விட்டுட்டு காலையில் வரதுக்கு போகணும். ஏன்னா பலராமன் ஆதிசேஷன் வாங்கணும். அதனால அப்படி விட்டுட்டு போறான். எப்படியோ போய் தோழர்களும் கூட வர அவளுக்கு பயம் ஏதோ பண்ணி யமுனா தீர்த்துக்குள்ள குதிச்சுட்டான். ஒரு பக்கம் இந்த தோழர்களுக்கு எல்லாம் தெரிய எல்லாம் போய் யசோதையும் அந்த போயிட்டு சொல்ல எல்லாம் பயந்து ஓடி வரா. இந்த பக்கமும் கிருஷ்ணன் குதிச்சுக்குள்ள போயிட்டான். போய் தான் பரமாத்மா அப்படிங்கிறத காளிக்கு காட்டுறான். ஆனாலும் காளிக்கு தன்னோட அகங்காரத்தினால எல்லாத்தையும் கேட்காம கடைசியில கிருஷ்ணன் காளிக்கு தலை மேல நஞ்சன மாட்டான். அப்படி ஆடும்போது காளிக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல காளியோட பத்னிகள் வந்து பகவானுக்கு சரணாகதி பண்ணி ஒரு பிக்ஷை கேட்கிறாங்க. பிக்ஷைனா பத்தி பிக்ஷை கேட்கிறாங்க. அந்த காளிகளோட பத்னிகள்லாம் கண்ணனுக்கு அம்மா மாதிரி. அதனால அம்மாக்களுக்கு நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணனுக்கு தெரியாது. கிருஷ்ணன் சொல்றான் காளிகா இது உனக்கு தகுந்த இடம் கிடையாது. நிறைய ஜனங்கள்லாம் அங்கே நடந்துருக்கா. நீ உபதிரவமா இருக்கா அவளுக்கு. உனக்கான சரி இடம் ரமணன் தீர்ப்பான் அப்படிங்கிறதுதான் நீ அங்க போ அப்படின்னு அவன் அனுகிரகம் பண்ண காளிகனும் நேரா ரமணன் தீர்ப்பத்துக்கு போறான். இதே இப்படியே கச்சே ஒரு சமயம் ஏதோ யாரோ எல்லாம் யாகம் பண்றான். ஒரு யாகம் எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கு. கண்ணன் மரம் வந்து அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்திரனுமாச்சின்னு ஒரு மாச்சி இருக்காரோ இல்லையா அவருக்கு யாகம் பண்ணணும். எதுக்காக பண்ணணும்? என்னதான் வருஷம் மழை கொடுப்பார். மழை கொடுக்கறதுங்கிறது அவரோட கடமை. இந்த மாதிரி நம்ம பிரைவெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நல்ல கோபுரம் ரொம்ப என்ன சொல்ற கண்ணன் என்ன சொல்றான்னு கேட்டுருவார். கண்ணன் விட்டே சண்டாக கேட்டுருக்காரு. கண்ணா நீயே என்ன பண்ணணும்னு சொல்லுறாரு. உடனே கண்ணன் சொல்றான் யாகம் பண்ணணும்னா கோபுரத்தை கிரிக்குதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் கண்ணன் சொல்றது எழுதுவோம். எல்லாம் கோபுரத்தை கிரிக்கு பூஜை பண்ண இந்திரனுக்கு கோபம் வர அப்படி புயலை கொட்டலாம். அப்போ அந்த சமயத்துல அவன் கோபுரத்தை கிரிக்கல பண்ணி இந்திரனோட அகங்காரத்தை வைக்கிறான். இந்திரனுக்கு வந்து மாமகம் க்ஷதம் அப்படின்னு சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு ஆடுது. மேலும் கோபிகா ஜலக்கிரீடை ராசக்கிரீடை முதலியவைகள் ராசக்கிரீடையே நாராயணத்தீர்த்தர் அந்த கீர்த்தனைகளை கொண்டு கொட்டிருக்கா. தனக்கு என்னதான் வந்ததோ அந்த அனுபவத்தை அப்படியே கீர்த்தனையாக பண்ணியிருக்காரு. இப்படி பண்ண அப்ப இந்த ராசக்கிரீடைதான் என்ன அப்படின்னா இந்த ராசக்கிரீடைய ஆகாசத்தை தேவர்கள்லாம் நின்று கீழே பார்க்கறாளா. அதை நாராயணத்தீர்த்தர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். கோவிந்த
இழைத்து தம்மேனே சதேசம் எனக்கு கிருஷ்ணனே பத்தியாக வேணும் முடிவு பண்ணிட்டா. ஆனா ருக்மிணியோட அண்ணாவான ருக்மிணியோட ஒத்துக்கல. அவன் அதாவது சேட்டி நாட்டு இளவரசர் சிசுபாலன் பேரு. அவனும் ருக்மிணி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த ருக்மிணியை கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தீர்மானமாக இருக்கான். அவன் சொல்றான், அந்த கிருஷ்ணனும் ஒரு இடையன், ரொம்ப பெரிய வீரர்கள், இந்த மாதிரி விக்கல் அவனுக்கு சாந்திமதி யூனிவர்சிட்டியா 4 நாள்ல 4 வேதம் படிச்சானா, 14 நாள்ல 14 சாஸ்திரம் படிச்சானா, 24 நம்புறியா இருக்கு. அவன் என்னைய தெரிகிறான். உடனே எல்லா மக்களும் நினைச்சுக்கிறேன் கிருஷ்ணன் தான் கட்டி வேற யாரும்